வணக்கம், வணக்கம், வணக்கம். சொல்லுங்க. ஒண்ணும் எல்லாம் பொறுமையா கவனிங்க. ஆ. கூப்பிட்டுருந்தீங்க. ஆமா. செக் பண்ணேன். உங்க எண்ண இப்பதான் பார்த்தேன். RKN போட்டிருந்ததா? சரி, சரி, சரி. ராஜ்குமார் டியூஷன் கூட என்ன பார்த்தேன். இப்பதான் ஆ ஆமா. பாருங்க. அது ஒண்ணும் பயப்படாத. இது வந்து அகத்தூய்மை பண்ற மாரி பார்த்தா ஒரு 2000, 3000 ஆண்டுகளாக யாரும் சொல்லி தரல. சரிங்க. ஆமா. அதனால இந்த அகத்தூய்மை எப்படி பாண்டிச்சேரியில அவரு ஜிப்மர்ல ஒரு அவரு 4, 5 வருஷம் கிடையாது. 3 வருஷமா தொடர்புல இருக்காரு. பாண்டிச்சேரியில மட்டும் என்கிட்ட கத்துக்கிட்டு இருக்காங்கய்யா. வடம் வடம் பாண்டிச்சேரியில வடமங்கலம் இருக்குல்ல. வடமங்கலம். ஆமாய்யா. இந்த வில்லியனூர் தாண்டி அந்த ஆற்றுப்பாலம் தாண்டி வடமங்கலம் வரும். ஆமாய்யா. அது அந்த இது என்னமோ லீ அ லீ லீ அ அ இண்டி லீவர்ன்னு ஒரு பெரிய லீவர் லிமிடெட் இருக்கு இல்லையா? இந்தியன் லீவர் லிமிடெட். ம். ஆமா, ஆமா. இந்துஸ்தான் லிவர் லிமிடெட். இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் எதுக்காலன்னா அந்த அங்க சடையான் குப்பம்ன்னு ஒண்ணு இருக்கு. சடையாண்டி குப்பம். அங்க வந்து சரி, பார்த்தீங்கன்னா, சரி. அந்த சடையாண்டி குப்பத்துல நான் வந்து அங்க வந்து இயற்கை வாழ்வுக்கு நெறைய இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு சரிங்க. 50 பேத்துக்கு பாண்டிச்சேரில இப்ப பெரிய பெரிய புரொஃபசர்க்குலாம் குடுத்துருக்கேன். புரொஃபசர்ஸ், டாக்டர்ஸ்க்குலாம் குடுத்துருக்கேன். பிஹெச்டி டாக்டர்ஸ்க்குலாம் சரிங்க, சரிங்க. அவங்க அட்வான்ஸ்ட் சயின்டிஸ்ட் அதுதான். நான் வந்து அவங்க கத்துக்கிட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல் ஃபீல்ட்ல ம். இருந்து சீதா பிஹெச்டி டைரக்ட்டா எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட எவனும் கத்துக்க மாட்டானுங்க. ஏன்னா, அவனுக்கு வந்து மெடிசினுக்கு எதிரான இயற்கை ம். மருத்துவத்துக்கு எதிரானது அலோபதி. எவனுமே அலோபதி எவன்ட்டு இங்கிலீஷ் முடிச்சு எவனும் என்கிட்ட வரமாட்டான். ஆனா நேச்சுரோபதி அவன் விரும்ப மாட்டான். அவன் சரிங்க. பாடத்திட்டத்திலே நேச்சுரோபதி செய்யக்கூடாது. அவன் பாடத்திட்டத்திலே வந்து நேச்சுரோபதி செய்யக்கூடாதுங்க. ஆ, ஆ. யாரு? இந்த அலோபதி சயன்ஸ்ன்னு சொல்றவன் யாருமே நேச்சுரோபதி கையில எடுக்கக்கூடாது. நீ மெடிசின் தான் விக்கணும். விக்கிறது தான். மெடிசின் விக்கிறது தான் வந்து ரூல். இது வந்து 120 ஆண்டுக்கு முன்னாடி அமெரிக்காக்காரன் முடிவு பண்ணது. யாரும் வந்து நேச்சுரோபதி செய்யக்கூடாது. நேச்சுரோபதி ஆமாமா. மருந்தடிக்கவும் கூடாது. நேச்சுரோபதியே ம், ம். இப்ப புரியுதா? ஆனா அதே நேரத்தில மெடிக்கல் ஃபீல்டுல இன்னைக்கு நெறைய டெக்னாலஜி வந்துருது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் அதாவது இந்த ஸ்கேன் டெக்னீஷியன், அப்புறம் சிடி செக்டி ஸ்கேன், எம்ஆர்ஐ டெக்னீஷியன் அதெல்லாம் பிஹெச்டி பண்றவங்களே இருக்கான். அந்த டாக்டர்லாம் வருவானுங்க. அந்த டாக்டர்லாம் ஆ, ஆ. அவங்க வந்து நேரடியா மெடிசின் குடுக்க மாட்டாங்க. அவங்க டெக்னிக்கல் ஸ்டாஃப்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆமாய்யா. அந்த மெடிக்கல் ஃபீல்ட் இருக்க டெக்னிக்கல் டாக்டர்லாம் வந்து அவன் மாட்டிக்கிறான். மெடிசின தின்னு அவன் புற்றுநோய்க்கு ஆளாகுறான். ம், ம். ரொம்ப கொடுமைங்கய்யா. ஏன்னா, இந்த சட்டத்த அதனால தான் சொல்லுது நேச்சுரோபதியில வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை இயற்கை மருத்துவம் வந்து தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக. அதுல வந்து உபரியா இருக்கிற அதாவது நீ ஒண்ணும் பயப்படாதீங்க. அகத்தூய்மை தான் என்ட்டுன நீங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 30 சிகரெட் என்னாச்சு? ஒரு நாளைக்கு ரூ. 300 மாசத்துக்கு 10,000 சிகரெட்டுக்கே செலவண்டி ரொம்ப கொடுமை அது. அது ஆணவம் அது. என்னது? அப்ப நீங்க மிகப்பெரிய ம். பணக்காரர். டாடா பிர்லா கூட இவ்வளவு சிகரெட் குடிக்க மாட்டான். பிர்லா இப்ப செத்து போனாரு பிர்லா. அவரு கூட ஒரு நாளைக்கு ரூ. 500 சிகரெட் குடிக்க மாட்டாரு. நீங்க குடிக்கிறீங்கன்னா ஆணவம் அது. என்னது? சம்பாரிக்கிறதுல காவாசி இதுலயே போயிடுது. அதான் சொல்றேன். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இத வந்து ஊக்கப்படுத்துவாங்க எல்லாருமே. யாரும் சிகரெட் குடிக்க வேண்டாம்ன்னு எவனும் சொல்ல மாட்டான். நல்லா குட்றான்னு தான் சொல்லுவான். அதனால வித்துக்கிட்டு இருக்கான். இப்ப இந்தியாவுல முந்திலாம் சிகரெட் எங்க பாரு எனக்கு வரும்? தெரியும். ஒரு இல்ல எனக்கும் தெரியுது. இல்ல எனக்கும் தெரியுது. நான் அத விட்டுறணும், எப்படியாவது விடணும்னு நானும் எத்தனையோ தடவ முயற்சி பண்ணியிருக்கிறேன். ஆனா அத விடவே முடிய மாட்டேன்து. என்ன பண்றதுன்னு நீங்க தெரியல. இத வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் சுத்தப்படுத்தணும். எத்தன வருஷம்? ஆ. இப்ப அங்கிட்டு பாருங்க ஒருத்தர் பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. அவரு பேரு கம்பம் திருமாறன். அவரு வந்து 6 மாசத்துல எல்லா விஷயத்தையும் கரைச்சு எடுத்தாரு. அவரு வந்து நீங்களே பரவால்ல. அவரு ஒரு நாளைக்கு 5 வில்ஸ் ம். ஃபில்டர் அடிக்கிறவரு. 13 வயசுல ம். வில்ஸ் ஃபில்டர் அடிச்சு, இப்பதான் 13லிருந்து 60 இப்ப என்கிட்ட ம். வந்து பயிற்சி எடுத்து 3 1/2 வருஷம் ஆச்சு. தொடர்ந்து வந்துகிட்டே ம். இருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 ஆண்டுகள் அ ஒரு நாளைக்கு 5 பாக்கெட் சிகரெட்டு அ உள்ள போட்டே ம். இருப்பாரு. 5 சிகரெட்டு, தினம் சாராயம், தினம் இறைச்சி. சாராயம், இறைச்சி, சிகரெட்டு. ம். என்ன ஆகுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நோய் வந்துருச்சு இவருக்கு. அப்படியே பிளாக் ஆயிடுச்சு ம். எல்லாமே. கதறி போயிட்டு வந்தாரு. அவர் பசங்கலாம் அவங்க பசங்கலாம் சரி. ஐபிஎம்ல வேலை செய்றாங்க. இன்டர்நேஷனல் அந்த ஐபிஎம்ங்கிற அமெரிக்க கம்பெனில வேலை செய்றாங்க. பெங்களூர்ல 2 பேர் வேலை சரிங்க, செய்றாங்க. சரிங்க. இதெல்லாம் இருக்கு. அதனால ம். எல்லா டெக்னாலஜி அவங்களும் நோயில தான் வரப்போறாங்க. எவன் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கானோ அதாவது அந்த ம். ஜீரண நீர் என்ன சொல்றான்னா, சயின்ஸ் படி அதான் ரஜினி பேசலான்னு பார்த்தேன். சயின்ஸ் படி, அறிவியல் படி, எவல்யூஷன் சயின்ஸின் படி, பரிணாம அறிவியல் நீங்க என்ன படிச்சீங்க? 10த்தா +2 என்ன படிச்சீங்க நீங்க?
+2 முடிச்சுட்டு ஆ. அதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் ஒண்ணு படிச்சேன். எலக்ட்ரானிக்கா? படிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் தான். ஆமா. எலக்ட்ரானிக்ஸ் படிச்சீங்கிறத நீங்க வந்து இதுக்கு போயிட்டீங்க. ஆ ஏர்டெலுக்கு டெல் போயிட்டீங்க. ஜியோக்கு போயிட்டீங்க. அப்ப எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சங்காட்டி கேட்டான். ஃபைபர் ம். ஃபைபர் நெட்வொர்க்ல மெயின்டனன்ஸ் பண்ற அந்த வேலை தான் 25 வருஷமா பார்த்துட்டு இருந்தேன். ம். அதுல வந்து ரொம்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஏரியா மேனேஜர் லெவலுக்கு போயிட்டேன். ஆ. இருந்தாலும் ரொம்ப வேலை அதிகம். நைட் 2 ஹவர் கால்ஸ் வரும். ம். இன்னும் கன்டினியூஸா முடியல. ம். அதனால தான் சரி வேலைய விட்டுட்டு, ஒரு சின்ன கம்பெனில போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அதான். உடம்பு கெட்டு போச்சு. அது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். நீங்க ஒண்ணும் தப்பிக்க முடியாது. 24 மணி நேரம் வேலை செஞ்சாலும் சம்பளம் குடுப்பானே தவிர கருணையே வராது. என்னது? ஆமா. கரெக்ட் தான். ஃபாரின்ல அப்படி இல்லங்க. ஃபாரின்ல வந்து 8 மணி நேரம் தான். 8 மணி நேரத்துக்கு சட்டப்படி யாரும் வேலை செய்யக்கூடாது. ஃபாரின்ல எல்லாம். அங்கெல்லாம் இப்ப ஒரு ஒரு நாளைக்கு இந்த டியூட்டிய கரெக்ட். 3 பிரிச்சிடுறாங்க. இப்ப என் பொண்ணு கூட ஃபாரின்ல தான் ம். படிச்சுட்டு இங்கிலாந்துல ரிசர்ச்க்காக போயிருக்காங்க. ஆமா. நான் சரி, சரி. இதத்தான் கொண்டு வரப்போறேன். வாட்டர் டயட் தான் அங்க கொண்டு வரப்போறேன். அதாவது அங்கேயும் அமெரிக்காவிலயும், இங்கிலாந்துலயும் வாட்டர் டயட் சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் அஸ்ட்ரோ மெடிக்கல் சயன்ஸ். இப்ப நான் ம். பாண்டிச்சேரி அ பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா? பாண்டிச்சேரியில பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் அந்த கடற்கரைக்கு பக்கத்தால. என்னய்யா? கேட்கல சரியா. பாண்டிச்சேரியில பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா? ஆமா இருக்கு சார், இருக்கு. அங்க வந்து 5 நாள் தங்கியிருந்து செமினார் குடுத்தாங்க. ஜெர்மனியர்களுக்கு. ஜெர்மனி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிலருந்து வந்திருந்தாங்க ஒரு 25 பேரு. போன வருஷம் பிப்ரவரி 20ல. போன வருஷம் 25 பிப்ரவரி ஆ ஜனவரி, பிப்ரவரி 10லிருந்து 15 வரைக்கும் அங்க தான் இருந்தேன். 5 நாள் அங்க தான் தங்கியிருந்தேன். சரிங்க. அப்ப ஜெர்மனியிலிருந்து வந்திருந்தாங்க. ம். ஜெர்மனில ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி ஜெர்மனில டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி அது 2வது யூனிவர்சிட்டி. அதுல வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்ன டிபார்ட்மெண்ட்? தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கு சார். ஆச்சரியமா இருக்கு. என்ன தமிழ் ஓஹோ! டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க வந்து சரிங்க. அந்த பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் வந்து பிரம்மாண்டமான இன்ஸ்டிடியூட். உள்ள போய் பார்த்திருப்பீங்க. நான் போய் தங்குனேன். நான் வந்து அந்த அவங்கள அவங்கள அவங்கட்ட அவங்க வந்து இந்த அ எ ஆமா. ஓலைச்சுவடி எப்படி படிக்கிறதுன்னு பயிற்சி குடுத்துட்டு வந்தாங்க. எங்க ஜெர்மனிக்காரர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க ஓலைச்சுவடி எப்படி படிக்கிறதுன்னு. அந்த அவங்க வந்து ரூ. 100,00,00,000 திட்டத்துல வந்தாங்க. ம். அத பார்க்க போறப்ப இந்த உணவு இல்லாமல் வாழும் கலைய வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்பளிப்பா குடுத்தேன். இப்ப வந்து உணவு இல்லாமல் வாழும் ம். அ ஜெர்மனில தமிழ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம புத்தகம் அங்க போயாச்சு. அதுக்காக நான் இங்கிருந்து எடுத்துட்டு அவங்க வர்றத தெரிஞ்சுக்கிட்டு, அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு, அவங்களுக்கு எனக்கு தங்கி நீங்க கலந்துக்கலாம்ன்னு சொல்லிட்டு அப்பாயின்ட்மென்ட் குடுத்தாங்க. எனக்கு என் பொண்ணுக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்தாங்க. தங்கிட்டு 5 நாள் இருந்து அப்ப வந்து இந்த புத்தகத்த குடுத்து நான் வந்து வாட்டர் டேல இருந்து காட்டுறேன். அவங்களால நம்ப முடியல. நான் 5 நாள் ஃபாஸ்டிங்ல இருந்து காட்டேன். 5 நாள் ஃபாஸ்டிங் இருந்து காமிச்சங்காட்டி அவங்களால நம்ப முடியல. அப்போ இன்னைக்கு நீங்க பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் போனீங்கன்னா லைப்ரரியில நீங்க இந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகம் அங்க போய் ஃப்ரீயா படிக்கலாம். என்னது? வணக்கம். அவ்வளோதான் பேசி முடிச்சுக்கிறேன். ஓகே, ஓகேயா. ஒரே நிமிஷம். நீங்க பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் ம். நீங்க போனீங்கன்னா, உங்க கையெழுத்து போட்டு மேல லைப்ரரி இருக்குது. அங்க போனீங்கன்னா டாக்டர் கவிதான்னு இருப்பாங்க. லைப்ரரியன் கவிதா. என் பேர சொல்லுங்க. லைப்ரரியன் கவிதான்னு நெனைக்கிறேன். என் பேர இனியன்னு சொல்லுங்க. இந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகம் இருக்கான்னு கேட்டுக்க டக்குன்னு கையெழுத்து ஓஹோ! குடுத்துருங்க. காப்பி வச்சிருக்காங்க. இப்ப போய் நீங்க படிக்கலாம். அந்த அவங்க லைப்ரரியன் அது கவிதா நெனைக்கிறேன். ஒரு இனியன்னு சொல்லுங்க. உணவில்லாமல் வாழும் கலை போன போய் வருஷம் போனாங்களே, தங்கியிருந்தாங்களே அப்படின்னு குடுங்க. அந்த லைப்ரரியன். அந்த அம்மா கத்துக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. ஆனால் ஒண்ணும் கத்துக்க முடியாது. ஆனா அந்த அம்மாட்ட கிட்டத்தட்ட 5 நாள்ல அங்க கிட்டத்தட்ட ஒரு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. பிரெஞ்ச் வரைக்கும். அங்க மட்டும் இல்ல பிரான்ஸுக்கும் போயிடுது. அந்த ஹெட் குவார்டர் பிரான்ஸ் இருக்கு. பிரான்ஸுக்கும் போயாச்சு. பிரான்ஸ்ல வந்து தமிழ் லைப்ரரியன் தனியா இருக்கு. அங்கேயும் 2 காப்பி அனுப்பிச்சுட்டாங்க. இங்கேயும் 2 காப்பி இருக்கு. அதுவும் ஜெர்மனுக்கு 10 காப்பி போயாச்சு. ஜெர்மனுக்கு போயாச்சு. அப்ப ஜெர்மனிக்கு போயாச்சு. ஜெர்மனிக்கு போறது ரொம்ப முக்கியம். நாளைக்கு என்னுடைய பொண்ணு கூட ஜிஹெச் அ ம். சரிங்க. ஒரு 2 நாளைக்குள்ள எனக்கு வந்துரும். சரி நீங்க பாருங்க. உடுமலை டாக்டர். சும்மா போய் இந்த ஒரு சரிங்க. சரிங்க. உடுமலையிலிருந்து சரி. வெப்சைட்ல வாங்கிக்கலாம். அனுப்பிச்சு அது ஆயிடும் ஒண்ணும் புக்கு. பிரச்சனை இல்ல. ஆ. வாய்ப்பு இருந்தா அந்த பிரான்ஸ் ம். போயி இதுல கடற்கரை பீச்சுக்கு போய் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல போய் கையெழுத்து போட்டு ஒரு ரெஃபர் பண்ணுங்க. ம். நான் வந்தான், என்ன ஆமா. பேசினேங்க அந்த எல்லாருக்கும் தெரியும். முதல்ல அந்த புத்தகத்த வாங்கி பாத்துருங்க. அது வர்றது வரட்டும். அந்த புத்தகத்த வாங்கி முதல்ல பாத்துருங்க. சரிங்களா? பாத்துட்டு படிங்க. மறுபடியும் உங்கள சரி, கூப்பிடுறேன். சரி எல்லா தகவலும் சரி. உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கேன் பாருங்க. நன்றி. வச்சுர்றேங்க. சரிங்க. ஓகேயா. நன்றி.